Hello friends, good morning everyone. So வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்வென்ட்ரி டேட்டா வந்து பாசிட்டிவ் தான் வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா முந்தானது. ஸோ பாசிட்டிவ் வந்து கூட மார்க்கெட் வந்து அவ்வளோ வந்து ஒரு ரெக்கவரி வந்து ஆக மாட்டேங்குது. ஸோ யூஎஸ் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா $65 ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $1 பக்கம் டவுன் ஆனது. ஸோ இன்னைக்கு வந்து செல்லிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பையிங்க்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பையிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேங்குது. அதாவது இந்த இடம் எடுத்திங்கன்னா நேற்று காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு பை கொடுத்தது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வரும்னு பார்த்தா ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு லோவையும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து நடக்கலை யூஎஸ் ஆயில். ஸோ இனிமேட்டு செல்லிங் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த $63.636 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வச்சாதான் ஸோ செல்லிங் நடக்கும். இல்லைனா அகைன் வந்து பையிங் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த பேரலல் சேனல் கம்ப்ளீட் ஆகணும்னா கூட ஸோ நமக்கு வந்து $65.024 ஆச்சு வரணும். ஸோ அப்படி வந்தால் தான். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கு வந்து சான்ஸ் வந்து கிடையாது அது வரைக்கும். ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ க்ரூட் ஆயிலில் நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இங்கே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வந்திருக்கு. ஸோ மேபி மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கான சப்போர்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 5587, பிரேக் அவுட் பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 5645. ஸோ பை சைட் பிரேக் அவுட் இந்த கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 5587. ஸோ இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து அவ்வளோ 50-50 சான்சஸ் தான். ஸோ எப்போ வேணால் மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு செல்லிங் வந்து வேணாம். ஸோ மேபி வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் ஒரு சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கான ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து 5587 வந்தால் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து போகலாம். இல்லைனா காலையிலேயே மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா $0.064 தான் இப்போதைக்கு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ தாராளமாக இங்கேருந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று சொல்லியிருந்தேன் 273.3ங்கிறது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அங்கேருந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து 267.4. ஸோ செல்லிங் தான் ஆகும். 267.4 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நேற்றே நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து கீழே இறங்குனது இதையும் தாண்டி பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஏதாவது ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா 3437 வரைக்கும் தான். ஸோ செல் சைடுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். நம்ம பை போகணும் அப்படின்னா ஸோ நேற்று க்ளோஸுக்கு கிராஸ் பண்ணால் ஸோ இந்த க்ளோஸை கிராஸ் பண்ணால் ஸோ அடுத்த டார்கெட் வந்து ஒரு $37 பக்கம் ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து டர்ன் ஆகிடும் சில்வரும் பொறுத்த வரைக்கும். ஸோ நேற்று க்ளோஸை கிராஸ் பண்ணால் ஸோ நம்ம பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் 880.75 தான் ஸோ இப்போதைக்கான ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ 880.75 பிரேக் அவுட் பண்ணால் கூட 876.40 வந்தால் ஸோ நம்ம வந்து பை வந்து போகலாம். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஜோனில் வந்து செல்லிங்க்கு வந்து ஸோ 50-50 சான்சஸ் தான். ஸோ மேபி இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிடும். இல்லைனா 876.40 வந்தால் கூட ஸோ நம்ம வந்து ரெக்கவரி அதாவது மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ வர மண்டே பார்த்தீங்கன்னா M6க்கான 3 days ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா PDF வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கூட இன்னொரு ஒன்று இல்லை 2 வீடியோ கால் அட்டன் பண்ணி ஸோ அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.